விஷயத்து அந்த பையன் திருமணம் வரை நடைபெற வேண்டும். எங்கள் அக்கா பையன் வந்து விஜய சரவணன் பூரட்ட நட்சத்திரம் அந்த பையன் திருமணம் நடைபெற வேண்டும். இப்போ தங்கச்சி பேசுகிறோம் பிரவீன் நட்சத்திரம் பூசிச்சிடும். பிரவீன் பூசிச்சு அந்த பையனுக்கு திருமணம் நடைபெற வேண்டும். அப்புறம் உங்கள் மகா பேர் சொல்லுங்கள். அண்ணாவி முத்து உமா மகேஷ் தம்பதிகளுக்கு சீக்கிரமே இறைவன் குழந்தை பார்க்கும் அருள் புரிய வேண்டும். மாரலட்சுமி கதிரேச பெருமாள் அந்த குழந்தை பக்கம் கிடைக்கணும். அவங்க இன்னைக்கு கல்யாணம் ஆனதுக்காக இது பண்ண மாதிரி திரும்ப நன்றி பூஜை பண்ணணும். யாரு கல்யாணமா பாண்டி கோயில் நட்சத்திரம் திருமணம் நடைபெற செந்தில்குமரன் பூசம் இந்த பையனுக்கு திருமணம் நடைபெற அனுப்பி வேண்டும். மற்ற மகாதேவன் சாக்கடான்னு சொல்லிட்டேன். அப்படி கல்வி கொடுக்க மாட்டேன். ராகுல் சுமனுக்கு தெரியாது. ராகுலுங்க அந்த மாமியோட பையனுக்கு திருமணம் நடைபெறணும். மாமி ரொம்ப வருத்தப்படுறாங்க. மகாதேவன் கல்யாணத்தோட வீரம் வேணுமா? ஆப்லேருந்து சாமி வீரம் வேணுமா? அந்த குமாசோட தப்பிக்கிறதுக்கு எனக்கு வீரம் வேணும், தைரியம் வேணுமா? நீ என்னமா கொடுக்காம பண்ண உனக்கு அவ்வளோத்துக்கு வர மாட்டேன்ட்டேன் நான் அவனுக்கு. சரியா? எல்லாருக்கும் இறைவன் வந்து கேட்டது நியாயமான கோரிக்கை. ஆமாம், நிறைவான ஆரோக்கியத்தை கொடுக்கணும். பார்வதி 2025 இது முதல் திருவாசகம் முற்றோதல் பூஜை பாட்டு படிக்கிறதுக்குள்ள ரெண்டு பேராகிராஃப் அது மாதிரி கட்டால் மங்கலத்தில் வந்து குப்பாசி தள்ளி போயிடுச்சு. 28 டேட்டு கொடுத்தாங்க. கவர்மெண்ட் வந்து கிடைக்கல. ஆமாம், கவர்மெண்ட் வந்து 3 மாதம் படித்தாங்க. எடுத்துட்டுருக்கீங்களா? கண்டினியூ பண்ணுங்க. அதே மாதிரி திருமுறை அந்த கோவில்கள் மூட வந்தாங்களா 7 கோயிலுக்கு போகும்போது மீனாட்சிமா அவங்க வந்து கூட்டிட்டு போறேன்னு இருக்காங்க. நம்மள அந்த கோயிலில் படிக்கிறதுக்கு திரும்ப 4 வேதங்கள் வழிபட்ட கோயில் அது. கும்பகோணத்துலேருந்து கும்பகோணம் பக்கத்தில் எந்த ஊர்ச்சுனா இல்லை இன்னொரு ஊர் இல்லையா? காயா கல்யாணேஸ்வரர் சுவாமி வர்றா என்ன ஊர்? அங்கேருந்து பக்கம் அந்த கோவிலில் போய் திருவாசகனை கூப்பிட்டுருக்காங்க. அவங்க வந்து வேனுக்கு ஒரு சார்ஜ் பையன் கொடுப்பாங்க. இப்போ வேனுக்கு வந்து 25,000 ஆகுதுன்னா 2 நாள் தங்குறோம். 2 நாள் தங்குறோம். அந்த வேனுக்கு டிரைவருக்கு ஒரு நாள் படி 500 ரூபா, 2 நாள் 1000 ரூபா எல்லாம் சேர்த்து 25,000 ஆகுதுன்னா அவங்க பாதி பணம் எனக்கு தரையில் இருக்காங்க. 12,000 பையன் தருவான். மீறி நீங்கள் அடையாட்ட ஒரு அளவுக்கு போட்டு நீங்கள் வாங்கினாங்க. அந்த மாதிரி கோவிலில் போய் இந்த வேதாரணை வந்து கடல் பக்கத்தில் இருக்குது. அந்த ராமேஸ்வரத்தில் 100 நாள் போய் சாமி கும்பிட்டா இங்கே ஒரு நாள் கும்பிட்டா புண்ணியம். வேதாரணை அவ்வளோ அருமையான ஊரா. அதாவது எதுக்காக கடல் முடிச்சுன்னா 4 வேதங்களும் அந்த அந்த கடலுக்குள்ளே போய் இருந்துச்சு. கயக்கிரியில் தான் அதை எடுத்து கொண்டு வந்து அந்த கோவிலில் வச்சாங்க. அந்த ஊரில் இருக்கும்போது கலியுகம் ஆரம்பிக்கவும் இனி வந்து மக்கள்லாம் ரொம்ப அநியாயம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம அந்த ஊரில் வேலையிலன்னு சொல்லி 4 வேதங்கள் போகும்போது கதை கூட்டிகிட்டு போயிட்டான். கதை கூட்ட காரணம் அதை 4 வேதங்கள் போகும்போது கதை கூட்டிகிட்டு போயிட்டாங்களாம். அப்புறம் தான் 4 சம்பந்தம் 4 கசர் வந்து கதை கூட்டி துறக்கிறதுக்கு பதிகம் பாடின ஊர் அந்த ஊர். அந்த ஊரில் அம்பாள் வந்து சரஸ்வதி அம்பாள் வந்து வீணை கையில் இருக்காது. இந்த வீணை கையில் இல்லாமல் இருப்பாள். அருமையான ஊர். அந்த ஊருக்கு போகிறதுக்கு நமக்கு இறைவன் அந்த ஊர் தான் பண்ணணும்னு வேண்டியிருக்காங்க. அதை எடுத்து அவள் திருச்சி பண்ணான் பையன். அங்கேருந்து மாற்றி திருச்சிக்கு வந்தான். அங்கே பண்ணுறேன் இங்கே பண்ணுறேன்னாங்க. கடைசி இறைவன் அங்கே தான் பண்ணணுன்றாரான். அவன் பையன் வந்து நான் ஒரு சாட்சி கொடுத்துருதோமா, நீங்கள் அடியார கொடுத்தாங்க காலை சாப்பிட்டு நம்ம சாப்பாடு தங்குற இடம் நான் மாத்திரேன்னு இருக்காங்க. அது எப்போன்னு தெரியல. நம்ம விண்ணப்பம் வைக்க இறைவன்ட்டு அதெல்லாம் அருமையான கோயில். தனியாக நம்ம யாராலும் போக முடியாது. யாராவது சப்போர்ட் பண்ணும்போது போகணும் படிக்க முடியும். ஆனால் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் சொல்லி வேண்டிக்கிறோம். ஹரஹர நம பார்வதி பதையே மகாதேவா சிவசிதம்பரம் ஸ்ரீ ரக்ஷனா ஆயுள் நட்சத்திரம் அந்த பெண்ணுக்கு திருமணம் நடைபெற வேண்டும். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் சொல்லி வேண்டும். திருச்சிற்றம்பலம் பிரார்த்தனை 10 திருப்பெர் துறையில் அறியது. திருச்சிற்றம்பலம் கலந்து நின்றடி அடியோடு அன்றே பாலா கைத்தேன்
அமுதே அருமா மணிமுத்தே மூண்டா விலங்கின் சுடரணையாய் சொன்னேக்கும் உடன்பாங்கள் வேண்டாதொன்றும் வேண்டாது மிக்க அன்பே மேம்புலவே மேலும் மன்னன் அணிகார்கள் திருப்பியானும் மெய்யனே காவி சேரும் கயல் கண்ணால் பங்கா உந்தன் கருணையினால் பாதி ஏற்கும் உண்டாமோ பரம ஆனந்த கடல் கண்டேந்து ஆதை ஆகை ஆனதென்று ஆடும் எழுந்தே அருகலையே அறவே போற்றார் நண்பர் அந்தன் இன்றி அகநகமம் உடனே கிடந்து குலைநாயே உலகு தின்றேன் உடையானே வேண்டும் மெய்யன்பே பேரா உடையார் பிறந்தில்லா மறவா நிலையும் ஆணையா ஆனால் இந்த மாடலே கடலே அணையா ஆனந்தம் அன்றாரெல்லாம் கருதுந்த இளைய சொல்லி இருந்தல் அழகோ அணிதானே உனையாகியே அருள்மொழிந்தே உனக்கால் கொழுந்தே கண் கொழுந்தேன் சுடரால் அருளால் விரல்கின்ற சோதி நீதான் துணியானே முன்னாள் முருக அருள்கின்ற உருளியும் கொண்ட இலை கொழுந்தே கிரியார் மூங்கில் சிந்தையே சிவனே நின்று பேகின்றேன் அடியார் அடியார் உனக்குள்ள அன்போம் தாராய் அருளிட அடியார் உள்ளை வந்தருளே கைகொள் மாதம் தாராயே தாரா அருள் ஒன்று இன்றியே தந்தாய் என்று உனதெல்லாம் ஆரா நின்ற அடியேனும் அழகார் தோழ அழைவேனோ சீரார் அருளார் சிந்தையை திருப்பி ஆண்ட சிவலோகா பேரானந்தம் பேராண்மை வைக்க வேண்டும் பெருமையனே ஆனோ கங்கா வந்தைப்பா மதுர கனியை மனதேகா நானோ தோழா முறைவந்தா நன்மை வந்தால் வாழ்ந்தாயே உனே குழந்தை உனை குழந்தை உருகெழும் உள்ளத்தை போனே அருளும் பாலன் நான் கொடியே வென்றோ கூடுவதே கூடி கூடி உன்னடியார் குறிப்பார் சிரிப்பார் கழிப்பாராம் ஆடி ஆடி கணிதத்தை மஞ்சள் மழவோல் நிற்பேனோ கூடி கூடி உடையாதோ கலந்து உருகி தெரிஞ்சு ஆடி ஆடி ஆனந்தம் அதுவே ஆடே ஆடி ஆடி ஆனந்தம் அதுவே ஆடே பிரியா உத்தரநட்சத்திரம் அந்த பொண்ணுக்கு சீக்கிரமே திருமணம் நடைபெற வேண்டாம். ஸோ நம்ம பொண்ணு முருகன் கோயில் எந்த கோயில்? கொழுந்துமலை தானே. கொழுந்துமலை முருகன் கோயில் வந்து சின்ன கோயிலே கண்டு சித்தர் வந்து அந்த காலத்தில் முருகனை கும்பிட்டுருக்காங்க. அந்த கோயிலுக்கு சீக்கிரம் கும்பாஷம் வரணும். அடுத்த மாதம் நம்ம அதில் எழுதி வைக்கணும். அந்த பிரார்த்தனை எழுதி வச்சு சீக்கிரம் முருகனுக்கு கும்பாஷம் வரணும். நம்மளாம் போய் இன்னொரு வாட்டிக்கு திருவாசம் முற்றுவதால் நன்றி கடந்து படிச்சுட்டு வரணும். அரகர நம பார்வதி பதையே.